வணக்கம். நான் உங்கள் ஜெயா. மகாத்மா காந்தி த சீஸ்லெஸ் க்ருசேடரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காந்தி அவரோட சுயசரிதையை, அதாவது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை, இதை அவரே எழுதினார். அவர் அது மாத்திரம் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும் போது இந்தியன் ஒப்பீனியன் சொல்லிட்டு ஒரு மேகசீனையும், இந்தியாவில் யங் இண்டியன் அண்ட் ஹரிஜன் இந்த பத்திரிகையும் நடத்தியிருக்காரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பியட்ஸ்பர்கில், அதாவது இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அதுக்கு மகாத்மா காந்தி ஸ்டேஷன்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் 1891 அவரை ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேருந்து அவரோட நிறத்தின் அடிப்படையில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதுதான் அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் முதல்ல தன்னோட தோல் நிறத்தால் அவர் எதிர்கொண்ட ஒரு அனுபவம். இதுவே அவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிடுச்சு. அவர் இறந்துட்ட அப்புறம் இந்தியாவில் மட்டும் 13 நாளைக்கு நம்ம துக்க நாளாக கொண்டாடியிருக்கோம். அவர் இறந்தபோது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் யாராலும் நம்ப முடியாது, அதாவது இந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த பூமியில் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. மகாத்மா காந்தி, அதாவது கிரேட் சோல், சிறந்த ஆத்மான்ற டைட்டில் அவருக்கு ரவீந்திரநாத் தாகூர் 1915 கொடுத்துருக்காரு. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனால் காந்தி இதுக்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்லிட்டு அந்த பட்டத்தை வாங்க மறுத்தாலும் மக்கள் இன்னமும் அவர் மகாத்மான்னு தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. அவர் நோபல் பீஸ் ப்ரைஸ்க்காக 5 முறை 1937 1948 வரைக்கும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்துட்ட பிறகு நோபல் கமிட்டியே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவருக்கு இந்த பரிசை நம்ம கொடுக்காம விட்டுட்டோமேனு. பின்னாடி 1989 தலாய் லாமாவுக்கு அவார்ட் கொடுக்கும்போது, இந்த பீஸ் ப்ரைஸை கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதை மெமரி ஆஃப் மகாத்மா காந்திக்கு நாங்கள் ட்ரிபியூட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கொடுத்தாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி அக்டோபர் 2 1869 ஒரு ஹிந்து குடும்பத்தில் போர்பந்தர், குஜராத்தில், இந்தியாவில் பிறந்தார். அவரோட அப்பா கரம்சந்த் காந்தி, அவர் அப்போ திவானா, அதாவது சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, போர்பந்தரில் இருந்தார். அவங்க அம்மா புட்லிபாய், அவங்க அவங்க அப்பாவுக்கு 4வது மனைவி. அவரோட முதல் 3 மனைவிகளும் அந்த டெலிவரி பண்ணும்போது, குழந்தை பிறக்கும் போது இறந்துட்டாங்க. காந்தி ஒரு வைஷ்யா, அதாவது அது ஒரு வியாபார கம்யூனிட்டி, பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அதில் தான் பிறந்தார். அவர் 13 வயசு ஆகும்போது அவர் கஸ்தூரிபாயை மணந்துக்கிட்டார். இது அவங்களுடைய பெற்றோர்கள் ஏற்பாடு பண்ண திருமணம். அவருக்கு 4 மகன்கள் இருக்காங்க. காந்தி சின்ன வயசுலேயே டாலரன்ஸ், நான் இன்ஜூரி இதெல்லாம் மனசார ஏற்றுக்கிறதுனால அவர் மாமிசம், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் உண்மையாக இருக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவர் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேயில் 1 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனில் அவருடைய சட்டப்படிப்பை 1891 முடிச்சுட்டு பார் ஆஃப் இங்கிலாண்டில் அவர் அட்மிட் ஆனார். அங்கே அவர் படிச்சுட்டு இருக்கும் போது தான் டேவிட் தாரோ ஓடைய சிவில் டிசொபீடியன்ஸை படித்து அதில் இருந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நான் வயலன்ஸால் கவரப்பட்டார். அவர் பின்னாடி பாம்பேக்கு அங்கே 1 வருஷத்துக்கு சட்டம் பயிற்சியை மேற்கொண்டார். பின்னாடி ஒரு இந்தியன் கம்பெனியில் வேலை செய்யறதுக்காக நட்டால், இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அங்கே போனார். அங்கே தான் அவர் இந்த ரேசிசமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். ஏன்னா அவர்கிட்ட முதல் வகுப்புக்கான ட்ரெயின் டிக்கெட் இருந்தாலும் அவரோட நிறத்தின் காரணமாக நீ கருப்புன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் அவரை தூக்கி வீசிட்டு 3rd கம்பார்ட்மெண்ட்டில் வர வச்சுருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு வாட்டி ஒரு ஸ்டேஜ் கோச்சில் போகும்போது ஒரு யூரோப்பியன் பேசஞ்சரும் அந்த கோச்சில் ஏற வந்திருக்கார். அப்போது ஒரு கருப்பர் பக்கத்தில் ஒரு யூரோப்பியனை உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் கோச் டிரைவர் அவரை பின்னாடி போய் ஃபுட்போர்டில் நிற்க சொல்லியிருக்காரு. இதுக்கு காந்தி மறுத்திருக்கார். நான் பணம் கட்டிட்டு தானே வரேன், நான் ஏன் அங்கே போகணும் போது அவரை அந்த கோச் அடிச்சிருக்கார். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அவர் தங்கிறதுக்கு எந்த ஹோட்டல்ஸுமே அனுமதிக்கலை, ஏன்னா அவரோட தோலின் நிறம் காரணமாக. அதனால் 1894 இந்த கொடுமையை எதிர்த்து அவர் நட்டால் இந்தியன் காங்கிரஸ் ஆரம்பித்தார். அங்கே இந்தியர்களுக்காகவும் இந்த பிரிட்டிஷர்கள் நடத்தின இந்த பாகுபாடை எதிர்த்தும் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போராடினாங்க. 1897 காந்தியோட மனைவியும் குழந்தைங்களும் சவுத் ஆஃப்ரிக்கா கழைச்சின்னு போனார். பின்னாடி அவர் ஒரு கும்பலாலேயே அடிக்கப்பட்டார் அவருடைய நிறத்தின் காரணமாக. அடிக்கப்பட்ட அப்புறம் போலீஸ் வந்த அப்புறம் அவங்க அந்த கும்பலை அவர் காட்டி கொடுக்க மறுத்துட்டார். இல்லை, என்னை அடித்தவங்க என்னை அடித்ததாகவே இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டாரு. இது அவங்களோட மனசையும் மாற்றுச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அட்மிட் ஆன, அந்த பார் கவுன்சில் அட்மிட் ஆன ஒரே நான் ஒயிட் லாயரும் காந்தி தான்.
சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவர் இருந்தபோது அவர் ஒரு ஸ்ட்ரெச்சர் பேரராக கூட இருந்திருக்காரு. ஸ்ட்ரெச்சர் தூக்கின்னு போவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சர் பேரராக அவர் ஒரு இந்தியன் ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ் ஆரம்பித்து அதில் 300 இந்தியன் வாலண்டியர்ஸ் சேர்ந்துட்டு நிறைய அசோசியேட்ஸும் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான அசோசியேட்ஸ். அவங்க வந்து அடிப்பட்ட கருப்பு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவருடைய தைரியத்தை பாராட்டி அவருக்கு நிறையா பேர் வந்து அவரை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா பேட்டில் ஆஃப் ஸ்பான்காப்பில் அவர் நிறைய சேவை செஞ்சார். அதே சமயத்தில் அவர் லியோ டால்ஸ்டாயோடு பேசும்போது அவர் டால்ஸ்டாயோட நான் வயலன்ஸ் பிரின்சிபல்ஸை ரொம்ப பாராட்டினார். அது தன்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. 1906 காந்தி முதல் முறையாக ஒரு ஆர்கனைசேஷன், அது வந்து இந்த நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸு எதுக்குன்னா இந்த டிரான்ஸ்பல் கவர்மெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எதிர்த்து பண்ணார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள்லாம் வந்து குரல் கொடுக்கணும், ஆனால் வயலன்ஸில் ஈடுபடக்கூடாது, வன்முறையில் ஈடுபடவே கூடாது. உங்களுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை அப்படியே நீங்கள் தாங்கிக்கணும். உங்களை அடிக்கிறவங்களுக்கு தான் வந்து மனசு வலிக்கணுமே தவிர உங்கள் வலியை வந்து நீங்கள் அப்படியே தாங்கிட்டு இருக்கணும்னு சொன்னார். அதோடு அவரை வந்து ஜெயிலையும் போட்டாங்க. அவர் கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான சப்போர்ட்டர்ஸும் ஜெயிலுக்கு போனாங்க. இந்த பீஸ்ஃபுல் இந்தியன் ப்ரொட்டஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அவுட்க்ரையை கொண்டு வந்ததுனால அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜென்ரலாக இருந்த ஜேசி ஸ்மட்ஸ் வந்து காந்தியோட சமாதான பேச்சுக்கு இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்தி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல் உலக போரில் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணார். இந்தியன்ஸையும் அதில் போய் சேர சொன்னார். ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த முதல் உலக போரில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நாட்டுக்கு நாங்கள் விடுதலை தரோன்னு சொன்னதுனால தான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி வந்த காந்தி வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் ரொம்பவும் ஆக்டிவாக வந்து ஈடுபட்டார். அவர் வந்து நிறைய இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் போய் பேசினார், அதோடைய லீடராக இருந்தார். 1918 பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ வந்து கடுமையான பஞ்சம் இருந்தது. ஆனால் பஞ்ச காலத்துலேயும் வந்து அவங்க வந்து வரியை வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரு. அதுக்காக அவர் பீகாரில் சம்பரனில் இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவர் 10,000 ஆஃப் லேண்ட்லெஸ், அதாவது நிலமில்லாத விவசாயிகளையும் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவங்களையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததுனால அப்போது வந்து காந்தி என்ன பண்ணாருன்னா, ஜெயிலில் அடைக்கப்பட்ட இந்த நேரத்தில் பட்னி போராட்டத்தை ஆரம்பித்தார். அவரோடு சேர்ந்து இந்த வறுமையில் வாடிக்கிட்டு இருந்த இந்த வறட்சியின் காரணம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் வந்து பாடுபட்டாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த ஜெயிலை சுற்றி இருந்துட்டாங்க. அவங்க அதில் வந்து காந்தி வந்து எல்லாருமே வந்து மகாத்மா பாபுன்னு தான் கூப்பிட்டாங்க. மக்களை கட்டுப்படுத்த முடியாததுனால அரசாங்கம் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனோட இந்த விவசாயிகளுக்காக பேசி அவர் வந்து வெற்றி அடைஞ்சார். அவங்களும் வந்து சரி இப்போதைக்கு நாங்கள் எந்த வரியும் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அத்தனை பேரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 379 சிவிலியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்பால் அம்ரித்சரில் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு வந்து அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னார், வயலன்ஸ் வந்து எந்த வகையில் இருந்தாலும் வன்முறை வந்து கொடியது, அதை நம்ம எதிர்த்தே பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னாருங்க. அதே சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியோடைய லீடராக இருந்ததுனால அந்த சமயத்தில் ஸ்வராஜ், அதாவது சுயராஜ்யம் அப்படின்றத ஆரம்பித்தார். அது மூலமாக நம்மளுக்கு வந்து சுதந்திரமும் வேணும், அதே மாதிரி ஒத்துமை இயக்கம், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தையும் ஆரம்பிக்கணும், நான் கோஆப்ரேஷன். இது வந்து பிரிட்டிஷ் எது சொன்னாலும் அவங்களோட ஒத்துழைக்கக்கூடாது, நம்ம எதிர்ப்பை இது மூலமாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த எல்லாத்தையும், அது துணியாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி ஒதுக்கி வைங்க, நம்ம நாட்டில் தயார் பண்ணுற துணிகளையும் நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருளை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக அவர் 2 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியிருந்தது, 1922லேருந்து 1924 வரைக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்ததுனால அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் ஜெயிலில் இருந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு எதிராக இருந்தவங்க வந்து ஒரு ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பித்தாங்க. ஆனால் பின்னாடி அது வந்து மூடிட்டு அது காங்கிரஸோடு இணைஞ்சிடுச்சு. நியூ இயர்ஸ் ஈவ் அன்றைக்கி, அதாவது December 31, 1929 முதல்ல இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஃப்ளாகை வந்து காமிச்சாங்க. காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷனை January 26, 1930 வாசித்தாங்க. காந்தி வந்து செக்குலரிஸ்ட் இந்தியாவை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உருவாக்கணும், அதுக்கு ஒரே வழி இந்துஸும் முஸ்லீமும் ஒன்றா சேர்ந்து அமைதியான நாட்டை உருவாக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில்
இந்த இந்தியன்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் இருந்த அந்த பிரிவினை அதிகமாக போயிட்டே இருந்தது. இதுக்கு நல்ல ஒரு இதுவாக தான் இந்த சால்ட் ட்ரேட், அதாவது உப்பு வியாபாரம் வந்தது. எல்லாருக்குமே உப்பு தேவை, உப்பு இல்லாமல் உணவு நம்ம சாப்பிட முடியாது. உப்பு பல விஷயங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து உப்பு தயாரிக்கவும் உப்பு விற்கிறதுக்கும் வரி போட்டாங்க. அப்போ காந்தி ஒரு லெட்டரை வந்து அப்போ வைஸ்ராய் அந்த லார்டு இர்வினுக்கு எழுதினார். அவர் என்ன சொன்னார்னா, மார்ச் 11க்குள்ளே நீங்கள் இந்த வரியை வந்து நீக்கலைன்னா நான் வந்து என் கூட இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சின்னு போயிட்டு உங்களோட சட்டத்துக்கு எதிராக நானே உப்பு தயாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஏழை மக்களுடைய நிலைமையில தான் நீங்கள் இதை பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வரி போட்டிங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்களும் ரொம்ப பாதிக்கும். இது வந்து நீங்கள் செய்யலைன்னா உங்களோட ஆட்சியே ஆட்டங்காணிடும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே மார்ச் 12 புறப்பட்டு ஏப்ரல் 6 1930 அவருடைய சத்தியாகிரகா த சால்ட் மார்ச் தந்தி ஆரம்பித்தார். அவர் நடந்தே தான் போனார். பிரிட்டிஷ் சால்ட் மோனோபொலி அண்ட் சால்ட் டேக்ஸ்க்கு எதிராக தான் அவர் குரல் கொடுத்தாரு. அவர் கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான இந்தியன்ஸு 240 மைல், அதாவது 400 கிலோமீட்டர் அவங்க நடந்தாங்க. அங்கே ஆசிரமத்துலேருந்து அவங்க வந்து தண்டின்ற ஒரு கிராமத்துக்கு, ஏன்னா தான் கடற்கரைக்கிட்ட இருந்தது, அங்கே போய் அவங்களே வந்து உப்பு தயாரித்தாங்க. அவர் பின்னாடி போனவங்க மட்டும் 2 மைல் தூரத்துக்கு மக்கள் இருந்தாங்களாம். அதை பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து கூடினாங்களாம். ஏப்ரல் 6 காந்தி அவரே தயாரித்த ஒரு உப்பை எடுத்து அதை சொன்னாராம், இந்த தான் பிரிட்டிஷ் உடைய ஆட்சியோடைய அடித்தளத்தையே ஆட்டப்போகுது அப்படின்னு சொன்னாராம். அவர் நினச்ச மாதிரியே மக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ரீஜன், கிளாஸ், ரிலீஜன், எத்தனிட்டி எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்தாங்க. எல்லாரும் பிரிட்டிஷ் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 60,000 பேர் ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. எதுக்குன்னா, ஒன்று உப்பு தயாரித்ததுக்கு, இல்லைன்னா உப்பை வந்து விற்றதுக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் அவங்கள எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் சுடுறதுக்கு, கண்டவுடன் சுடுறதுக்கு ஆணை போட்டாங்க. இதனால் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் வந்து குண்டடிப்பட்டு இறந்தாங்க. காந்தியை அவர் தூங்கிட்டு இருக்கும்போது மார்ச் 4 1930 வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார். அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் லார்ட் இர்வின் இருந்தார். அவர் காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தி 1931 காந்தியும் விடுதலை செய்கிறாரு. அதே சமயத்தில் இந்த மாதிரி அரசியல் காரணமாக யாரெல்லாம் கைது செஞ்சிருந்தாங்களோ அத்தனை பேரையும் விடுதலை செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் காந்தியை வந்து லண்டனுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, காந்தி இப்போ கூட போன சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க தனியாகவும் காந்தியை தனியாக பிரித்ததில் காந்தி கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா காந்தியால் அவங்களுக்கு நல்ல வழிகாட்ட முடியுன்றது காந்தியோட நம்பிக்கை. காந்தி வந்து இந்த அன்டச்சபிள் சொல்லக்கூடிய ஹரிஜன்ஸ்க்காக ரொம்ப பாடுபட்டார். அவர் வந்து அவங்களெல்லாம் அவர் கடவுளின் குழந்தைகளாக தான் சொன்னார். அவர் அதே சமயத்தில் எல்லாருக்குமே வந்து சமமான உரிமைகள் வழங்கப்பட வேணும் அப்படின்றத பற்றி ரொம்ப பேசியிருக்காரு. அதே மாதிரி எலெக்ஷன் பூத்துலேயும் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல வந்து ஓட்டு போடுறதுக்கும் அவர் வந்து குரல் கொடுத்தாரு. 1934 அவரை கொல்றதுக்கு 3 முறை முயற்சி நடந்தது. ஆனால் அவர் அதுலேருந்து பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார். 1936 அவர் வந்து கொஞ்சம் அங்கே பார்ட்டிகளுக்குள்ள ஒரு சில மனத்தாங்கல் காரணமாக வந்து விலகிட்டார். ஏன்னா அங்கே வந்து நிறைய கருத்து வேற்றுமைகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் திரும்பி வந்து அவர் ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், நான் வந்து பணியாற்றுன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தார். ஆரம்ப காலத்தில் வந்து 2வது உலகப்போர் வரும்போது காந்தி வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து உங்களோட சேர மாட்டோம். ஏன்னா முதல் உலகப்போரில் பிரிட்டிஷ் அவர் சப்போர்ட் பண்ணார். ஆனால் நீங்கள் இந்த வாட்டி எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா தான் நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குவிட் இண்டியா கேம்பெயினையும் ஆரம்பித்தார். அதாவது வெளியேறு அதையும் ஆரம்பித்தார். இதுக்காக அவர் மும்பையில் இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை 2 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் அவரோட மனைவியும் இறந்தாங்க, அவரோட செக்ரட்டரியும் இருந்துட்டாங்க. காந்தியை வந்து மே மாதம் 1944 அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதுனால ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 அரசியல் கைதிகளையும் வந்து அந்த போர் முடியறதுக்குள்ளேயே வந்து விடுதலை செஞ்சிட்டாங்க. இந்தியாவுக்கு 1947 வந்து விடுதலை கிடச்சிருச்சு. ஆனால் உடனே வந்து இண்டோ பாகிஸ்தான் வார் ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து பிரிவினை இந்தியா. அப்போ காந்தி என்ன சொன்னார்னா, இல்லை, இந்தியாவை பிரிக்க நான் சம்மதிக்க மாட்டேன், என் உடம்பை வந்து நீங்கள் 2 கூறாக போட்டால் தான் இதை செய்ய முடியும்னாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உள்நாட்டு கலவரத்தால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இரத்த கலரியில் இருந்து இறந்தாங்க.
அதனால் காந்திக்கு வேறு வழி இல்லாமல் இந்த பிரிவினைக்கு அவர் ஒத்துக்க வேண்டியிருந்தது. அப்போ தான் இந்த உள்நாட்டு போர் முடியுன்றதும் அவருக்கு தெரிஞ்சுது. அதே சமயத்தில் அவர் தான் காங்கிரஸ் பார்ட்டியும் சரி ஒத்துக்குங்க இந்த பிரிவினைக்குன்னு சொல்லிட்டு அவரோட கடைசி ஃபாஸ்ட் இன்டு டெத், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதத்தை டெல்லியில் ஆரம்பித்தார். ஏன்னா அப்போ வந்து நாடு ஃபுல்லாக கலவரமாக இருந்தது. அந்த கலவரத்தை நிறுத்தத்துக்காக அவர் இதை செஞ்சார். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 55 கோடி ரூபாவை கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அதுதான் அந்த பார்ட்டிஷனோட அக்ரிமெண்ட் சொல்லிட்டு அதையும் வாங்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாரு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஒருத்தர் மேலே ஒரு துக்கம் இருந்தது. அதாவது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மேலேயும் பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலேயும் இருந்தது. அதே சமயத்தில் ஜனவரி 30 1948 காந்தியே அவரோட மார்லேயே 3 முறை குண்டடி வந்து பட்டு ப்ரேயருக்காக அவர் போகும்போது அது நடந்தது. அவரை தூக்கிட்டு போகும்போதே ஆஸ்பத்திரிக்கு அவர் இறந்துட்டார். அவரை கொல்லவங்களாம் வந்து பிடிச்சிட்டு 1 வருஷம் கழித்து அவங்கள வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவருடைய சாம்பலை வந்து பகுதியாக பிரித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஆறுகளில் வந்து கலந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் அவருடைய சாம்பல் வந்து டெல்லியில் இருக்கிற ராஜ்கட்டில் இருக்குது. மிச்ச சாம்பல் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற லேக் ஷ்ரைனில் வந்து இன்னமும் வச்சுருக்காங்க. பல மக்கள் இன்றைக்கும் வந்து காந்திக்கு மரியாதை செலுத்திட்டு போயின்னு இருக்காங்க. மகாத்மா காந்தின்ற பேர் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் எங்கும் ஒரு பெரிய பாதிப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி இருக்குன்றதை யாரும் மறுக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.